அம்மா வீட்டுக்கு போய் 2 வீக்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். பேக் டு புகுந்த வீடு கிளம்பியாச்சு. குழந்தைங்க ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்கறதே அரிது. அதுவும் கரும்பு ஜூஸ் கேட்டா வாங்கி குடுக்காமயா இருப்போம். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட வீடு. இந்த வீட்ல நான் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தனோ, அதே அளவு இந்த பேய்கள் சம்பந்தமா நெறைய பயந்தும் இருக்கேன். குழந்தைங்களுக்கு மண்ணுல விளையாடுற ஆர்வம் இன்னும் குறையல. வீட்ல மோட்டார் ஒர்க் ஆகல. அதனால வயல்ல மோட்டார்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கூடவே நானும் என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். நல்லா குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன் இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் என்னோட அக்கா பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் பால் கொழுக்கட்டை பண்ணாங்க என்னோட அக்கா. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். புழுங்கல் அரிசியை ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அரைச்சு, அதை வதக்கிட்டு, குட்டி குட்டி உருண்டையா புடிச்சு சுடுதண்ணில வேக வச்சுக்கணும். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா ஏலக்காய் தூள் போட்டா சூப்பரா இருந்துச்சு பால் கொழுக்கட்டை. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட பெரியம்மா, பெரியப்பா எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பக்கத்திலே இருந்தா அடிக்கடி வந்துட்டு போலாம். ஆனா நான் ரொம்ப தூரமா இருக்கேன். என்னோட அண்ணனோட கார்லயே பஸ் ஸ்டாப் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டாங்க. மீன் தொட்டிக்கு தேவையான சில மீன்கள் தான் வாங்கிட்டு வந்தேன். அது தண்ணிக்கு மேல ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து தண்ணியில விட்டேன். ஃபைட்டர், ஏஞ்சல் ஃபிஷ், அதுக்கப்புறம் கோல்டன் ஃபிஷ் இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பாய்.